பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை தவறாமல் பார்க்கிற கேட்கிற உங்களை தேவன் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களில் அநேகர் சுகம் பெற்றிருக்கிறீர்கள். சிலர் ஆண்டவர் என் கூட தான் பேசினார் அப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். சில நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது எங்களால் எடுக்க முடியலை. ஏனென்றால் ப்ரேயர் சென்டரில் இருக்கிறவங்க தொடர்ந்து அடுத்த காலோடு பேசி கொண்டிருக்கும்போது தொடர்பு கொள்ள முடியலை. ஆனாலும் ஆனால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக யார் யாரெல்லாம் ஜெபக்குறிப்பு அனுப்புகிறார்களோ, யாரெல்லாம் ஜெபக்குறிப்பு சொல்கிறாங்களோ அவங்களுக்காக விசேஷமாக வாரத்தில் ஒரு நாள் அதற்காகவே உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோம். வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை உபவாச நாளாக நியமித்து இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக தொலைக்காட்சியில் யாரெல்லாம் இந்த ஊழியத்திற்காக ஜெபக்குறிப்பு அனுப்புகிறார்கள் அவர்களுக்காக இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாக ஊழியத்திற்கு காணிக்கைகளை கொடுத்து தாங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அந்த உபவாச நாளில் உங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை எங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம், அல்லது ஃபேஸ்புக்கில் அனுப்பலாம், அல்லது போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய ஜெபக்குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கடந்த நாட்களில் அந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படிங்க சொன்னீங்க. எங்கூட ஆண்டவர் எனக்காகவே பேசினது போல் இருந்தது, எனக்காகவே தான் பேசினது போல் இருந்துன்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் இந்த வாக்குத்தத்தத்தினுடைய அடுத்த பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் கடந்த நாட்களில் அப்படின்னு சொன்னால் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். முதலாவது அவருடைய தீர்மானம். முதல் காரியம் அவருடைய தீர்மானம். என்ன தீர்மானம்? உங்களை குறித்து உள்ள தீர்மானம். இந்த 38 வருஷமாய் படுக்கையில் இருந்த அவனை குறித்து இயேசு வைத்திருந்த தீர்மானம். அவன் எழும்பி நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய தீர்மானம். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எழும்ப முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் எழும்ப வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். அதான் கடந்த நாட்களை பார்த்தோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி உங்களை குறித்து என்ன தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த தீர்மானம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதான் கடந்த 2 வாரமாக அந்த செய்தி நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். முதல்ல தீர்மானம், இரண்டாவது அழைக்கப்பட்டவர்கள். அருமையானவர்களே, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த வேளையில் இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவர், இதுவரைக்கும் கடந்த நாட்களில் வந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட இன்றைக்கு வரக்கூடிய வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளைகளை கிரியை செய்ய முடியாது, தொடும்படியாக அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் கிருபைச்சு வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அருமையானவர்களே, அழைக்கப்பட்டவர்கள் என்றால் என்ன? இங்கே நாம் பார்க்கும்போது அந்த யோவான் 5ஆம் அதிகாரம்
8ஆம் வசனம் 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. இந்த சமூகத்தில் என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால், அழைக்கப்பட்டவர்கள் தீர்மானத்தின்படி அந்த பெதஸ்தா குளத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தா குளத்துக்கு வருகிறார். ஆனால் காத்திருக்கிறவர்களை எதற்காக காத்திருக்கிறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்காக காத்திருக்கல. அவர்கள் எதற்காக காத்திருந்தார்கள்? குளம் எப்பொழுது கலக்கப்படும், தேவ தூதன் வந்து எப்பொழுது குளத்தை கலக்குவான் அப்படின்றத எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பை விட பெரிய காரியங்கள் என்னன்னு சொன்னால், இயேசுவே அங்கே வருகிறார். இயேசுவே. ஏனென்றால் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். யார் எதெல்லாமோ எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்கிறார். இந்த 38 வருஷமாக படுக்கையில் இருக்க மனுஷனை பார்த்து அவன் வியாதிஸ்தர் என்று அறிந்து சொஸ்தமாக வேண்டும் என்று வரும்படியான்னு கேட்டார். அதற்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, அதனால் இப்படி தான் இருக்கிறேன். ரெண்டாவது, நான் போவதற்கு முன்னாலே வேற ஒருவன் போயிடுறான், அதனால் இப்படி தான் இருக்கிறேன். யாரை சொல்கிறது? நான் போகிறேன், அதுக்குள்ளே வேற ஒருத்தன் போயிடுறான். இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் இப்போ இயேசு அவனை நோக்கி முதல்ல பார்த்தாரு, இரண்டாவது அவனை நோக்கி அதே வசனத்தில், மூன்றாவது இயேசு அவனை நோக்கி. பாருங்க, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, எழுந்திரு. அருமையானவர்களே, உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை பார்த்து எழுந்திருன்னு சொல்லிட்டீங்களே, நான் எப்படி எழும்புறது? ஏன்? என் வியாதியை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னால் நடக்க முடியாதுன்னு தெரியும், நானும் 38 வருஷம் வியாதி உள்ளவன் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னை பார்த்து எழுந்துருன்னு சொல்லிட்டீங்களே. ஆமாம் தானே? இப்படி தான் சில சொல்லுவாங்க, என்னை பார்த்து. இந்த வேளையில் கூட ஏதோ ஒரு வியாதியோடு இருந்து நீங்கள் வேதனைப்படுறீங்கல்ல, இப்போ இந்த நேரத்தில் இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, எழும்ப முடியாதவங்க நீங்கள் எழும்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே அற்புதம் செய்வார். ஒரு முறை நாங்கள் வட இந்தியாவில் ஹெவன்லி ஃபயர் ப்ரேயர் ஆர்மி அந்த ஊழியத்தின் மூலமாக இன்றைக்கி மிஷனரிகளை அனுப்பியிருக்கிறோம். மிஷனரிகள் எங்களுடைய மிஷனரி இருக்காங்க, ஃபயர் ப்ரேயர் ஆர்மி. அதன் மூலமாக மிஷனரிகள் நார்த் இந்தியாவில் இருக்கிறாங்க. அதே இதை வந்து ஹெவன்லி ஃபார் ஃபயர் ப்ரேயர் ஆர்மி பாஸ்டிங் ப்ரேயர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த பாஸ்டிங் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கிறோம். 11 மாநிலம் இது வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த உபவாச ஜெபம். அப்போது ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் அந்த உபவாச ஜெபம் நடக்கிறது. அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள், ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் அங்கே வந்திருந்தாங்க. எங்களுடைய ஒரே நோக்கம் என்னென்னா, தேசத்திற்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். நாம் இருக்கிற இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்படிங்கிற நோக்கத்தில் ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ராஜஸ்தான்லேயும் அப்படி ஜெபிக்கிறோம். அநேகர் எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். முழங்காலில் நின்று அந்த மாநிலத்திற்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்போது ஒரு பையனுக்கு கண் பார்வை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அப்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க, இது இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா முழுதும் கண் பார்வை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 7 இல்லை 8 வயசு தான் இருக்கும் அந்த பையன். பெற்றோர்கள்
ரொம்ப மனவேதனையோடு இருக்காங்க. இருந்தாலும் அந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்காங்க. அந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்காங்க. பாஸ்டர் பீட்டர் குருவிலா அப்படிங்கிற ஒரு கனத்துக்குரிய ஒரு தேவனுடைய தாசன் அந்த ஜெய்ப்பூரில், அவங்க சபையில் வைத்து தான் இந்த உபவாச ஜெபம் நடக்குது. எல்லாமே நல்ல ஊழியக்காரங்க பாரத்தோடு வந்திருந்தாங்க. ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த சின்ன பையன், அந்த பையனோடு கூட பெற்றோர்களும் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் ஒரு மறுரூபத்தை கட்டளிடும், எங்கள் தேசத்தில் எழுப்புதலை கட்டளிடும். இதான் எங்களுடைய ஜெபம். முழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜெபித்து முடித்த உடனே இந்த பையன் ஓடி வந்து பாஸ்டர் சொல்கிறார், ஐயா ஐயா அங்கே பாருங்க, என் கண்ணு நல்லா தெரியுது அப்படின்னு. அவன் பெற்றோர்களும் மேடைக்கு வந்துட்டாங்க. வந்து சொல்கிறாங்க, என் பையனுக்கு டாக்டர் சொன்னாங்க, இவன் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ ஒரு 10% தான் பார்வை இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் அந்த பார்வையும் போயிடும் அப்படின்ட்டாங்க. ஆனால் இங்கே வந்து நாங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஜெபிக்கிறதான வேளையில் என் மகனும் கனவோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனை தொட்டு சுகமாக்கிட்டார். எப்படின்னு சொல்லி கேட்டால், நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது என் கண்ணை ஒரு 2 கை வந்து தொட்டது. அந்த கையில் கண்ணை தொட்ட உடனே முழிச்சு பார்க்குறேன், என் கண்ணு நல்லா தெரியுதுன்னு சொன்ன அந்த 8 வயசு பையனும் அவங்க பெற்றோர்களும் சாட்சி சொன்னாங்க. ஏன்னா இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தாங்க, உங்களுக்கு உங்கள் ஆண்டவர் சுகமாக்க போகிறா. இல்லைங்க, டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, என் முதுகில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க, என் வயிற்றில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அது கேன்சர் கட்டியாக இருக்குமோ? இல்லை, கவலைப்படாதுங்க. கேன்சர் கட்டியாக இருந்தால் கூட அந்த கட்டியை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறார். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். அருமையானவர்களே, ஸ்ரீலங்காவில் கொழும்பு பட்டணத்தில் நடந்த ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னால், நம்முடைய தொலைக்காட்சியை ஸ்ரீலங்காவில் இருந்து அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நம்பிக்கை டிவியில் நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போ பார்த்து கொண்டிருக்கிறதுல ஒரு அருமையான சகோதரர் பிரதர் சார்லஸ் அவர்கள் நம்முடைய தொலைக்காட்சியை வாரம் தவறாமல் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கும்போது அவங்களுடைய அக்கா அவங்க அத்தான் அவங்களுக்கு முதுகு தண்டு பிரச்சனை. முதுகு தண்டில் அந்த கிருமி அந்த தண்டை அப்படியே முதுகு தண்டை அரிச்சிருக்குது. 75 நாள் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்முடைய ப்ரேயர் சென்டருக்கு பிரதர் சார்லஸ் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது நான் அநேக நாட்கள் அவங்க ஃபோன் எடுக்க முடியல. என்னுடைய தம்பி மகன் அட்சன் பார்த்தீங்கன்னா அவரும் ப்ரேயர் சென்டரில் இருக்கிறார். அப்போ அவரு தான் அந்த பிரதர் சார்லஸோடு பேசிகிட்டே இருப்பார். அப்போ இவர் அடிக்கடி எனக்கு சொல்லுவார், என் பையன் பெரியப்பா இந்த சார்லஸுக்காக அவங்க அத்தான் விக்டர் ஜெயராஜ் ஐயா அவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புனாங்க. சரிப்பா நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிறகு அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது பிறகு சார்லஸ் பிரதரோட பேச ஆரம்பித்தது பிறகு ஒரு நாள் அவங்க அத்தானுக்காக ஜெபிக்கிறதுக்காக சொன்னாங்க. அப்போது தொலைபேசியின் மூலமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆண்டோட வல்லமை அவங்களுக்கு இறங்கிச்சுது. ஆண்டவர் அற்புதம் செய்தா. கிட்ட அந்த ஜெபிக்கிற அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% அவங்களுக்கு இருந்த அந்த வியாதி மாறிவிட்டது. எப்படி அற்புதம் நடந்துச்சுது? அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, நான் இந்தியாவில் இருக்கிறேன். நடந்தது எப்படி? அற்புதம் செய்கிறவர் இயேசு. அதற்கு பிறகு அங்கேருந்து திரும்பி அவங்க சிஎம்சி வந்தாங்க. வந்திருக்கும்போது நானும் பாஸ்டரமா என் மனைவியும் போய் பார்த்து ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ண பிறகு அந்த ஐயா சொல்கிறாங்க, ஐயா இப்போ நான் நடக்கிறையான்னு சொல்லி, நடக்கவே முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ நான் நடக்கிறையான்னு சொல்லி சொன்னாங்க. ஐயா நான் நடக்கிறேன்னு சொல்லி இப்போ ஆண்டோடைய கிருபையினால் கிட்ட 195% இப்போ நல்லா ஆயிட்டாங்க. ஆண்டோட வல்லமை வெளிப்பட்டது. இது எப்படி நடந்தது என்று சொன்னால், அதுக்கு முன்னால் அவங்களை நான் பார்த்ததில்லை, அவங்க தான் டிவியில் பார்க்குறாங்க. இது எப்படி நடந்தது? இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இன்னும் அந்த படுக்கையிலே இருக்குன்னு நினைச்சு ஆசைப்படுறீங்களா என்ன? போதாது இவ்வளோ நாள் படுக்கையில் இருந்தது,
இன்னும் அந்த படுக்கையை விட்டுட்டு எழும்ப மனசு இல்லையே. இன்றைக்கு நீங்கள் படுத்திருக்கிற படுக்கையை விட்டு எழும்புங்க. இயேசுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். உங்களுக்காகவே இந்த வார்த்தையை பேசுகிறார். ஆமென். இயேசு உங்களுக்காக தான். எனக்கா? எனக்கு சுகம் கிடைக்குமா? உங்களுக்கு தாங்க. பாருங்க, அதற்கு முன்பதாக குறை சொல்லி கொண்டிருந்த அந்த மனிதன் பாருங்க, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளோதான். நல்லா சொகுசா, நான் வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா படுத்திருக்கேன், நல்ல சாப்பாட்டுக்கு நேரம் சாப்பாடு வருது, ஏதோ இருக்கிறேன், இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த சொகுசான வாழ்க்கை ஏன் வாழ்க்கை வேணுமா? எழும்பி நடக்கணுமா? யோசித்து பாருங்க. எழும்பி நடக்கணும்னா இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு வரும்போது நீங்கள் இருக்கிற வியாதியிலேருந்து சுகம் வர்றீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சிங்கன்னா இன்னைக்கு அற்புதம் நடக்கும். எழும்ப முடியலை, எழும்புங்க. ஹல்லேலூயா. இயேசு உங்களை சுகமாக்குறா. எழும்பி பாருங்க. கட்டி இருக்குதா? பேசிக்கொண்டிருக்கும் போதே இந்த வார்த்தை உங்களுக்கு வரும்போதே அதை கட்டி மறையுதுங்க. அநேகர் சொல்கிறாங்க, ஐயா உங்களுடைய செய்தியை நான் கேட்கும் போதே நாங்கள் சுகம் பெறுறோம். ஒரு முறை நம்முடைய செய்தி, இந்த செய்தி போய்கொண்டிருக்கிறது. சென்னையில் ஒரு அம்மா பல வருஷங்கள் செய்வதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஆவி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 ஆவி 7 ஆவி இருக்குது. அவங்க ஒரு நிதானமாகவே இருக்க மாட்டாங்க. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி இவங்க அந்த நம்பிக்கை டிவியை பார்த்து போட்டிருக்காங்க. அதில் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறானுங்கிற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது அந்த அம்மாட்ட அந்த ஆவி சொல்லுது, இந்த சேனல் நிறுத்து, இந்த டிவி ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு, ஒரே கத்து. இவங்க ஆஃப் பண்ணலை. போதான். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தி, அந்த பிசாசின் கிரியைகள் தேவன் அழிப்பார். அன்னைக்கு தான் அழிப்பார் சொல்லி அந்த வார்த்தையை சொல்லும் போது, ஐயோ எரியுதே எரியுதே எரியுதேன்னு சொல்லி கீழே கடந்தான். அந்த அம்மா உருள்றாங்க. உருண்ட பிறகு கடைசி ஜபத்தில் அம்மா தெளிவாயிட்டாங்க. அவங்க எங்களை ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா நான் எத்தனையோ வருஷம் சொன்னாங்க, 20 வருஷமாக நினைக்கிறேன், இந்த பிசாசு போராட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயா. உங்கள் டிவி நிகழ்ச்சி வரும்போது நிறுத்த சொல்லிச்சு, நான் நிறுத்தலை. ஆனால் கடைசி நேரத்தில் என்னை விட்டு அந்த ஆவி வெளியே போனதை நான் உணர்ந்தேன். இப்போ நான் நல்லா இருக்கிறேன் ஐயா, எங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வர முடியுமா அப்படின்ட்டு சொல்லி கேட்டாங்க. அருமையானவர்களே, ஏன்னா அற்புதம் செய்கிறவர் யார் தெரியுமா? இயேசுதான் அற்புதம் செய்கிறார். அந்த இயேசுதான் இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு இருக்கிற இடத்தை விட்டு நீங்கள் எழும்ப போகிறீங்க. இருக்கிற பிரச்சனையிலிருந்து எழும்ப போகிறீங்க. இருக்கிற கஷ்டத்தில் எழும்ப போகிறீங்க. இருக்கிற செய்வத போராட்டத்திலிருந்து எழும்ப போகிறீங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அடுத்த வசனத்தில், உடனே அந்த மனுஷன் சொசமாகி, அந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் சுகமாயிட்டான். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும் போது நீங்க சுகம் வர்றீங்க. நம்புறீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும் போது இயேசுவின் நாமத்தால் இன்றைக்கு நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இப்பொழுது சுகம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, யார் யார் என்ன வியாதியோடு இருக்கிறாங்களோ அந்த வியாதியுள்ள இடத்துல வல்லமை இறங்கட்டும். இன்னைக்கு சுகம் பெறட்டும். இயேசுவின் நாமத்தால் எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அவள் சொஸ்தமானாள். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் சுகமாகிறதுக்காக நன்றிப்பா. யார் யார் என்னென்ன வியாதிக்குள்ள இருக்காங்களோ இப்பொழுது சுகம் பெறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தெய்வீக வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய இதயத்தில் தேவ வல்லமை இறங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அடைப்புகள் மாறுகிறது. நன்றி நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஹல்லேலூயா. இதய அடைப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. இப்பொழுது தேவ வல்லமை ஆண்டவரே நம்ம பிள்ளைகளை தொடுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. யார் யார் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறீங்களோ நீங்க இப்ப சுகம் பெறுறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்தில் சரியானபடி எனக்கு எந்த ஒரு வருமானம் இல்லை, ஐயோ நான் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகளே மகனே எழுந்தது, உன் படிக்கிறதுல எடுத்துக்கொண்டு நட. அப்பொழுதே அவன் சொஸ்தமானா. அப்பொழுதே அவன் சொஸ்தமானா. இன்றைக்கே நீங்கள் சுகம் பெறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்ன வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் எனக்கு தங்குறதே இல்லை.
ஒரு பக்கத்தில் வருது, இன்னொரு பக்கத்தில் போய்விடுகிறது. நான் ஒரு வெறுமையான நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அருமையான சகோதரனே, எவ்வளவோ கை நிறையா நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலைமை காரணம் என்ன? என்ன காரணம்? உங்கள் பிரச்சனைகளை தேவன் மாற்றப் போகிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. எந்தெந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு நின்றீங்களோ, எங்கெல்லாம் தலைகுனிந்து நின்றீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் படுத்த படுக்கையில் இருக்கும்போது உங்களை யாரெல்லாம் பரியாசம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேலி பண்ணாங்களோ, அவங்கெல்லாம் உங்களை ஆச்சரியமாக பார்க்க போகிறாங்க. இந்த மனிதன் படுத்து கொண்டு இருக்க வரைக்கும் அவனை பார்த்து ஏளனமாக பேசினவங்க, கேவலமாக பேசினவங்க, அவனை குறித்து ஒரு சபிக்கப்பட்டவன் என்று சொன்னவர்கள் இப்பொழுது சொஸ்தமாக எழும்பி நடக்கும்போது அவனை பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறார்கள் அல்லவா? உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் நடக்கும்போது உங்களை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். ஆச்சரியப்படுற அளவுக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புத வல்லமை பிள்ளைகள் மேல் இறங்குகிறதுக்காக நன்றிப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா. என்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனை, அந்த ஆண்டவர், அந்த பலவீனங்கள், அந்த வியாதி, அந்த ஆண்டவர், அந்த பில்லிசூனிய கட்டுகள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்று உங்கள் சாட்சியாக இருக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. என் வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வி, தோல்வி மேலே தோல்வி, எதை எடுத்தாலும் தோல்வி தான். இன்றைக்கு நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி கர்த்தாவே. உடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றிப்பா. உடைய பிள்ளைகளோடு பேசுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அவன் படுக்கெடுத்து நட என்று சொன்ன தெய்வன் படுக்கெடுத்து நடக்கும்போது ஆமென் ஹல்லேலூயா மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களே, ஆச்சரியப்படுற அளவு கர்த்தர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. வல்லமை வெளிப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை தொட்டிருக்கிறாருங்க. உடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்கிறார். நிச்சயமாக இந்த நாளிலே நீங்கள் பெற்ற அந்த அதிசயத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? உடனே அந்த மனிதன் உடனே சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனா. படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனா. உங்களை படுக்க வைத்திருந்த அந்த படுக்கை இனி நீங்கள் படுத்திருக்க போகிறதில்ல. கர்த்தர் உங்களை எழும்பி நடக்க பண்ணுகிறான். அவன் 38 வருஷம் படுக்கையில் இருந்தானே, அதை பற்றி யாரும் கண்டுகொள்ளலை. அவன் சுகம் பெற்று அவன் படுக்கை எடுத்துகிட்டு வரானே, இது சந்தோஷப்படணுமா சந்தோஷப்படக்கூடாதா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது ஓய்வு நாள் ஆச்சுதே, இன்றைக்கு நீ சுகம் பெற்று படுக்கை எடுத்து நடக்கிறது நியாயமான்னு சொல்லி கேட்குறாங்களே. அப்போ நீங்கள் எழும்பக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எங்கே இருக்காங்க தெரியுமா? பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் எழும்பக்கூடாது, இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா? இல்லை, இயேசு என்னை தொட்டிருக்கிறார், நான் எழும்பி நடப்பேன்னு சொல்லிட்டு நடந்து பாருங்கள். தெய்வ வல்லம் உங்கள் மேலே இறங்குதுங்க. இப்போ கூட இந்த நேரத்தில் கூட தெய்வ வல்லம் உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்குது. நீங்கள் சுகம் பெறுறீங்க. ஆமென். சிலர் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிலர் சுகம் பெற்று கொண்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஒரு சுகமளிக்கிற வல்லம் உங்கள் மேலே இறங்குது. ஆமென். நன்றி ஆண்டவரே. மற்றவங்களை பற்றி குறை சொல்லலாம். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது நியாயமா? எது? அவன் 38 வருஷமாக படுக்கையில் இருந்து படுத்து கொண்டிருந்தானே, அப்போ அவனை பார்த்தீங்கல்ல, அவனுக்கு ஏதாவது செய்தீங்களா? அவன் சொன்ன மாதிரி அவனை கொண்டு போய் விட்டீங்களா? குளத்தை கலக்கும்போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தனும் இல்லைன்னு சொன்னாங்களே, அந்த நேரத்தில் போய் உதவி செய்தீங்களா? இல்லை வேற ஊரும் போய் விழுந்துடுறானே, அந்த நேரத்தில் இவனை தூக்கிட்டு போய் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண நினச்சிங்களா? அப்போ நினைக்கலையே. இன்னைக்கு அவன் எழுப்பி நடக்கிறானா அவனை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. குறை சொல்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. குறைய பார்க்காதங்க, நிறைய உள்ள தெய்வனை பாருங்கள். இல்லைங்க, எங்கள் சொந்தக்காரங்க பார்த்தா என்னை ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, என்னை சொந்தக்காரன் என்னை அற்பமாக நினைக்கிறாங்க. நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன்ல, நான் இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே என்னை அற்பமாக நினைக்கிறாங்க. அப்போ நீ படுக்கையில் இருக்க, நீ படுக்கையில் தான் இருக்கிறதா இருக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா, என்னை நீ சர்ச்சுக்கு போறிய, கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போறிய அப்படின்னு என்னை கேவலமாக பேசுகிறாங்க.
இது உங்களுக்கு கஷ்டமா? இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, இது நியாயமா? எது? நாள் ஓய்வு நாளாம். ஓய்வு நாளில் சுகமாகலாமா? அடுத்த நாள் சுகமாக வேண்டியதானே? இந்த நாள் தான் தேவன் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார், நீ சுகம் பெறணும்னு சொல்லி. நீங்க தீர்மானம், இயேசுவினுடைய தீர்மானம், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு தான் நீ சுகம் பெறணும்னு சொல்லி தேவன் நினைச்சிருக்கா. இன்றைக்கு நீங்க சுகம் பெற போறீங்க. இன்றைக்கு தான் சுகம் பெற்றுக்கிறாங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. அன்றைக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்க, வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. வியாதியோடு இருக்கும்போது ஐயோ அங்கே போகக்கூடாது, போனால் அந்த வியாதி நம்மளை ஒட்டிக்கிடும் இப்படிலாம் நினச்சாங்கல்ல. கொரோனா நாட்களில் என்னென்ன பிரச்சனை பார்த்துருப்பீங்கள. கொரோனா நாட்களில் என்னெல்லாம் நடந்துச்சுது. அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை உயிரோடு வச்சுருக்கிறாரு. அப்போ அதுக்கு நன்றி சொல்லணும்ல. அருமையானவர்களே, நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் உங்கள் சொந்தக்காரங்க கூட எட்டி பார்க்க மாட்டாங்க, கூட பிறந்தவங்க கூட வர மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சுகமான உடனே நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சுகமான உடனே என்ன திடீர்னு சர்ச்சுக்கு போகிற? இங்கே பார், போனியா, பாஸ்டர் ஜெபம் பண்ணாரா, சுகம் பற்றியா, அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துக்க, இப்படி சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இப்படி சுகம் பெற்றவங்க வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த போன வியாதி திரும்ப வந்துடும். வந்திருக்குது, போன பிசாசு திரும்பி வரும். நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சுகமாக்கின அந்த இயேசுவுக்கு நீ சாட்சியா இருக்கணுங்க. அதை தான் தேவன் விரும்புகிறார். அருமையானவர்களே, இயேசு உங்க வாழ்க்கையில செய்த அற்புதத்துக்கு நீங்கள் ஒரு ஆதாரமாக இருக்க வேண்டும். ஆதாரமா இருங்க. நீங்க பெற்ற அற்புதத்திற்காக நன்றி சொல்லுங்க. நிச்சயமா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இன்றைக்கு அநேகரை நீ தொட்டு சுகமாக்கி இருக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. சில இன்னும் வியாதியோடு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நிறைய பேர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறீங்க. இன்றைக்குள்ள நிகழ்ச்சியில் நிறைய பேர் சுகமேற்றிருக்காங்கப்பா. நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அவருடைய பிரச்சனையிலேருந்து அவங்களை விடுதலாக்கிட்டீங்கப்பா. பிரச்சனையிலேருந்து விடுதலாக்கிட்டீங்க. அவங்க சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே. யாரெல்லாம் அவங்கள குறை சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்கள குறை சொல்கிறாங்களோ, அவங்க அதை பார்த்து அவங்க பயப்படாதபடிக்கு ஆண்டவருக்கு வைராக்கியமாக எப்படி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தானோ அண்டர் சிபிஎஸ்சி இன்ஸ்பெக்டர் ஐயா எப்படி இன்றைக்கு ஆதார சாட்சியாக இன்னைக்கு இருக்கிறாங்களோ, அதே தேவன் அதே போல ஒவ்வொருவரும் சுகம் பெற்றவர்கள் அவங்களுக்கு சாட்சியாக இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இந்த நிகழ்ச்சி மூலமாக சுகம் பெற்றவர்கள் உமக்கு சாட்சியாய் கடைசி வரைக்கும் நிற்க உடைய பிள்ளைகளுக்கு பலனும் கிருபையும் தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த நாள் நல்ல ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு நாளில் நீ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இறங்கி தொட்டு சுகமாக்குனதுக்காக நன்றி. எங்கே படுத்த படுக்கையில் இருந்தாலும் அதே மனிதன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான்ப்பா. ஆமாம் ஆண்டவரே, பதஸ்தா குளத்து பக்கத்தில் படுத்திருந்தவன் இன்றைக்கு நல்ல ஜனங்களுக்கு முன்னால் நடந்து போகிறான்ப்பா. யார் யார் என்னென்ன பிரச்சனைக்குள்ள ஜனங்களை கூட பார்க்க முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்க ஜனங்களுக்கு நடுவில் நடந்து போகிறாங்க. மனிதர்கள் அவர்களை பார்த்து ஆச்சரியமாக நினைக்க போகிறாங்க. ஆச்சரியமான காரியங்களை நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் கிருபையை வழி நடத்தும். நம்முடைய நாமம் மையப்படட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகர் சுகம் பெற்றிருக்கிறீங்க. சுகம் பெற்றவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த கீழே வருகிற என்னுடைய நம்பர் அந்த 291க்கு நீங்கள் வந்து கால் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்குமே எடுக்க முடியாது. அந்த 299க்கு ஒருவேளை நான் எடுக்க முடியலன்னா கூட எங்களுடைய ப்ரேயர் சென்டரில் எடுப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் என்ன காரியமாக நீங்கள் சொல்லுங்கள், அவங்க அதை எனக்கு சொல்லுவாங்க. நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கி அற்புதம் பெற்றவங்க எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய காரியங்களையும் நாங்கள் டிவிலையும் சொல்லுவோம். அது மாத்திரம் உங்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569544983 மற்றும் 6374344482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttvministries@gmail.com.
ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.